You all, welcome to my YouTube channel Being Politi. It's the second episode of Tech Politi. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சன் ஆஃப் தஞ்சை PS5 கேமோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ட்ரெய்லர் செம்மையாக இருக்குது. இது வந்து ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட் தான் தமிழ் சொசைட்டிக்கு. ஏன்னா தமிழ் ஆடியோவில் வர ஒரு மேஜர் ரிலீஸ் ஆக போகிற ஒரு மேஜர் கேம் இது. ட்ரெய்லர் வந்து செம்மையாக இருந்துச்சு. அதோட ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்டோரி, டயலாக்ஸ், அப்புறம் சாங்ஸோட லிரிக்ஸு வந்து நம்மளோட மதன் கார்கே வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு செம்மையான கொலாபரேஷன். மனுஷன் செம்மையான ஒர்க்ஸ் பண்ணியிருப்பார். அவர் ஆல்ரெடி இந்த ஹிஸ்டாரிக்கல் டச்சஸோட பாகுபலியில் மிரட்டியிருக்காரு. அது இல்லாமல் சங்கரோட செம்மையாக கொலாபரேஷன்ஸ் பண்ணியிருப்பார். அஸ்கலேமாவில் வந்து லவ்வை பேஸ் பண்ணி, லவ் வேர்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு 16 லாங்குவேஜில் இருக்க லவ் வேர்ட்ஸ் எடுத்து போட்டு அதை வந்து லிரிக்ஸாக மாற்றுறது. அப்புறம் வந்து இது நம்ம அனிருத்தோட வந்து செல்ஃபி புள்ள அது மாதிரி கரண்ட் ட்ரெண்டில் இருக்க வார்த்தையெல்லாம் போட்டு லிரிக்ஸ் எழுதுறது ஆகட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி ஹாரிஸ் ஜெயராஜோட துப்பாக்கியில் வந்து அதே மாதிரி கூகுள்லேயும் பண்ணியிருப்பார். அப்புறம் வந்து துக்ளக் தர்பாரில் காமி அந்த பாட்டு எடுத்து பார்த்திங்கன்னா காவரிசையிலேயே பாட்டு எழுதியிருப்பார். ஸோ இவரோட ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஒரு லிரிஸ்ட் இன்ஜினியர் அப்படின்னு இவரை கூப்பிடுவாங்க. இவரோட லிரிக்ஸ்லாம் டெக்னோ லிரிக்ஸ், அது மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி லிரிக்ஸ் எழுதுவார். இவரோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால இவர் வந்து டெக்னாலஜியை நல்லா யூஸ் பண்ணுவார். ஸோ இவர் வந்து ஆல்ரெடி கிவன் ஹிஸ் டெக்னாலஜியில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கட்டும், ஆல்ரெடி பீரியாடிக் ஃபிலிம்ஸ், பாகுபலி அது மாதிரி ஃபிலிம்ஸில் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கட்டும், இவரோட இவர் இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறது வந்து செமையான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ வந்து அவர் வந்து இப்போ ஐ படத்தில் பார்த்திங்கன்னா லேடியோ பாட்டிலெல்லாம் தமிழ் வார்த்தையே புதுசாக கண்டுபிடிச்சிருப்பார். இப்போ வந்து ஐஸ்கிரீமுக்கு வந்து குளிர் கூழ், அப்புறம் வந்து சூவிங் கம்முக்கு வந்து மெல்லும் கோந்து, அது மாதிரி புது தமிழ் வார்த்தையும் கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ இவர் வந்து ஒரு ஜீனியஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ இவரோட ஒர்க்ஸ் இந்த கேமில் வந்து நான் செமையாக எக்ஸைட் ஆகியிருக்கேன். இந்த ட்ரெய்லருமே செமையாக இருந்துச்சு. இந்த ட்ரெய்லரில் வந்து மேஜராக வந்து சுருள் வால் அப்படிங்கிற வெப்பன் தான் மேஜராக வந்து கேம் ஃபுல்லாகவே வரும் போல். இது வந்து களரிப்பற்று, ஒரு ட்ரெடிஷ்னல் மார்ஷியல் ஆர்ட்ஸில் உள்ள ஒரு வெப்பனு. ஸோ அது மாதிரி ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்குது. ட்ரெய்லராக இருக்கட்டும், அதில் யூஸ் பண்ணியிருக்க வெப்பன்ஸாக இருக்கட்டும், அது மாதிரி வயலன்ஸ் பிளட்டியாகவும் இருக்குது. செமையாக இருக்குது. அவர் வந்து ஆப்போனண்ட்லாம் இங்கே ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணி கில் பண்ணுறது எல்லாமே பிளட்டி கில்ஸாக இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு வெப்பன் வந்து ஒரு மெட்டாலிக் சாட்டை மாதிரி ஒரு வெப்பன் காட்டியிருந்தாங்க ட்ரெய்லரில். அது வந்து ஷார்ப் எட்ஜஸ், இப்போ டைனோசர் இப்போ காட்ஸிலா படத்தில் இப்போ காட்ஸிலோட முதுகில் அது மாதிரி ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி அந்த வெப்பன்லேயும் ஃபுல்லாக ஸ்பைக்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து அதை இப்போ சுற்றி இழுக்கிறாரு, கால் மட்டும் தனியாக துண்டாக வருது. அது மாதிரி செம்ம பிளட்டி விஷுவல்ஸ். அப்புறம் வந்து செம்ம ஆத்தென்டிக்காக இருக்குது. ஒரு சூனியக்கார பொம்பளை மாதிரி ஒரு கேரக்டர் வருது. சூனியக்கார பொம்பளைன்னா டிவிக்கில் வர சூனியக்கார பொம்பளை மாதிரி ஒரு மொக்க பொம்பளை இல்லாமல் இந்த வடச்சென்னையில் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பிளாக் மேஜிக், ஒரு மாதிரி ஒரு ஹாண்டிங்கான ஒரு கேரக்டர் மாதிரி இருக்குது. அதுவும் செமையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இது வந்து ஒரு சோழா கிங் வந்து எப்படி ஒரு ப்ரிவிலேஜ்டு பிரின்ஸ்லேருந்து எப்படி ஒரு மக்களை புரிஞ்சுக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு கேம் ஸ்டோரி இருக்கும் போல். அதுவும் இல்லாமல் இதை டெவலப் பண்ணியிருக்கிறது வந்து பேசிக்காக சென்னை பேஸ்ட் டெவலப்பர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க சோலாஸ் வச்சு ஒரு சின்ன கேம் பண்ணியிருக்காங்க போல். ஸோ இந்த டைம் மேசிவாக வந்து ஒரு தமிழ் ஆடியோவை வச்சு ஃபஸ்ட் டைம் ஒரு குளோபல் ப்ரெசன்ஸோட ஒரு செமையான ஒரு ட்ரெய்லராக இருக்குது பார்க்கவே. ஸோ ஐம் எக்ஸைட்டட் ஃபார் திஸ். ஆனால் நம்ம இப்போ என்ன பிரச்சனைனா, கேமு PS5 அது மாதிரி எங்கேயோ போனாலும் நம்ம விஜய் சார் வந்து கரண்ட் கட் பண்ணி விட்டுறாருல. ஸோ என்ன தான் ஒரு தமிழனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லோரும் மாபெரும் சாதனைகள் பண்ணாலும் ஒரு பக்கம் பேசிக் கரண்ட் ஃபெசிலிட்டி கூட நம்மளால்
நம்ம சிஎம்னால் கொடுக்க முடியலங்கிறது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது.